பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சரியான நேரத்துக்குள்ள எல்லாவற்றை விட்டு வந்திருக்கிறீங்க. இந்த நேரம் ரெஸ்ட் எடுக்கிற நேரம், சோர்வான நேரம். ஆனாலும் தேவன் என்ன செய்கிறாரு? உங்களுடைய பிரயாசங்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேல் மாடியில் ஒருமனப்பட்டு 120 பேர் மேல் மாடியில் கூடியிருந்தாங்க. அந்த இடம் என்ன செய்தது? அசைந்தது. இப்பொழுது எத்தனை பேர் இருக்கிறோம் இங்கே? அன்பான தேவ ஜனமே, நம்முடைய இடம் அசைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள். தேவனுடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே மாத்திரம்தான் விடுதலை. இன்னைக்கு குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், எவ்வளவோ போராட்டங்கள் காணப்படுகிறது. ஏன்? கர்த்தர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை. அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு நாம் வேதத்தில் அழகாய் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது. அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன். கர்த்தர் விரும்புகிறார், பற்றி எரிய விரும்புகிறார். இது கடைசி காலமாக காணப்படுகிறது. இன்னும் எத்தனை காலம் வாழப்போகிறோம் என்பது தெரியாது. ஆனால் சீக்கிரமாய் வரப்போகிறவர், அவருக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டும். அப்பொழுது அக்கினி இருந்தால் மட்டுமே, அபிஷேகம் இருந்தால் மட்டுமே, பிரசன்னம் இருந்தால் மாத்திரமே நாம் எழுந்து பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிஷால பஷதரஹரம் அணிக்கிறேன்பா. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன். அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்போம் என்று சொல்லி இருக்கிறார். இந்த நாட்களிலே பற்றி எரிய வேண்டும், பற்றி எரிய வேண்டும், தீப்பற்றி எரிய வேண்டும். அன்பான தேவஜனமே, தீப்பற்றி எரிந்தால் மட்டும்தான் நம் உலகத்தில் பிரகாசிக்க முடியும். இல்லாவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த காலத்திலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பிரசன்னத்தை தாங்க, எனக்கு தரிசனத்தை தாங்க, என்னோடு கூட பேசுங்க, என்னுடைய வியாதியை நீக்குங்க, என்னுடைய வேதனையை போக்குங்க, என்னுடைய கஷ்டங்களை நீக்குங்க. ஏன் எனக்கு இவ்வளவு போராட்டம்? ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை? ஏன் எனக்கு இந்த பாடுகள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. கரங்களை தட்டுவோம். தேவன் துருகமாய் இருப்ப கலக்கமே எனக்கு இல்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நம்மிடம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில எல்லா நலமான காரியங்களை செய்கிறார். ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, ஓ பயமில்லை, பயமில்லை. நமக்கு எந்த சூழ்நிலையிலும் நமக்கு பயம் இல்லை. ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆவியானவரே, உடைய பிரசன்னம் எனக்கு வேணும். பரலோகம் திறக்கட்டும், வானம் திறக்கட்டும், பரலோகத்தில் இருந்து அக்கினி மழை ஊற்றட்டும். இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய விடுதலை கொடுக்க போகிறார். ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர். ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக. ஆமென், ஆமென், ஆமென். நமக்காக யுத்தம் செய்வதற்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, அக்கினியை இறக்குவீராக, அக்கினியை ஊற்றுவீராக. ஆண்டவரே, ஊற்றுவீராக. வானம் திறக்கட்டும், அக்கினி இறங்கட்டும், வானம் திறக்கட்டும், அக்கினி இறங்கட்டும். நவாஷதவாள மனக்கரகரபா நீ மனமஷதரகரபரபர கலகரமணிக்கிறீரகரபா. அக்கினி, 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 அக்கினி. பரலோகத்தின் அக்கினி ஊற்றப்படுவதாக, பரலோகத்தின் அக்கினி ஊற்றப்படுவதாக. ரீபா சதரபா லபா சதரகரபா நீ மனமஷதரகரமணிக்கிறீரகரபா. ஓ சதரகரமணிக்கிறீரகரபா. அஹாலா
உம்மை நம்புனான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். படிப்போம். பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புனான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். எல்லாரும் பாடுவோம், எல்லாரும் பாயிருக்க, எல்லாரும் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன், நான் உம்மையே நம்பியிருப்பேன். அல்லேலூயா, நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புனான் பாக்கியவான், உன் அன்பையே நம்பி, அவரே நம்பியிருப்போம், அவரே நம்பியிருப்போம். அவர் மாத்திரம்தான் நமக்கு நம்பிக்கைக்கு உரியவர், அவர் மாத்திரம்தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் உரியவர். உலகத்தில் எல்லாவற்றையும் நம்புகிறோம், எல்லாவற்றையும் நம்புகிறோம், ஆனால் தேவன் மாத்திரமே நமக்கு நம்பிக்கைக்கு உரியவர். உம்மை நம்புனான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புனான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். ஆமென், ஆமென். ஒரு சேவ் ஓ சத்தலக பலபன கரகர பரிபா ஓ சத்தரகல மணிக்கிறீரகலப அக்கினி ஊற்றுவீராக ஆண்டவரே, அக்கினி ஊற்றுவீராக. அபிஷேகத்தில் இறங்கட்டால வாசத்தரகவா பரலோகத்திலிருந்து அக்கினி ஊற்றப்படுவதாக, பரலோகத்திலிருந்து அக்கினி ஊற்றப்படுவதாக. ஓ சத்தலகர மணிக்கிறீரகலப நிமணமான வளசத்தரகரபா நிமணம சத்தரகர மணிக்கிறீரகலப அக்கினி பற்றி எரியட்டும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுக்கு அக்கினி பற்றி எரியட்டும் ஆண்டவரே. தீலவ சத்தரக மணக்கரகர பரிபா. அல்லேலூயா, ஹalleluya. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன், நான் உம்மையே ரிசீவ் வசத்தரகர வலவசத்தரகரபா ஓரி வலவசத்தரக. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன், நானும் நம்பியிருப்பேன். உம்மை நம்புனான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ஜீசஸ், ஜீசஸ் வலவசத்தரகரம் அடிக்கணும். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பி. ஆமென், ஆமென் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நம்புறோம் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நம்புகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி கால அபிஷேகத்தை ஆண்டவரே பிள்ளைகள் மேல ஊற்றுவீராக. கடைசி கால அபிஷேகத்தை பிள்ளைகள் மேல ஊற்றுவீராக. கடைசி கால அபிஷேகத்தை பிள்ளைகள் மேல ஊற்றுவீராக. அல்லேலூயா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஜீவநதியாக பாயும் ஆண்டவரே, ஜீவநதியாக பாயும் ஆண்டவரே. பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் பேசுகிறவராக அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பலபஷத்தரக மனக்கரகர மணிக்கிறீரகள பரபா, நீ பலபஷத்தரகர மணிக்கிறீரகள பரபரபா.
பரபா நீ மனவசத்தரகர மணிக்கிறீனகள பரபரபா நீ மனவசத்தரகர மணிக்கிறீனகளபா. ஹalleluya. அக்கினி ஊற்றுவீராக ஆண்டவரே. அக்கினி ஊற்றுவீராக பரலோகத்தின் அக்கினி ஊற்றப்படுவதாக. பரலோகத்தின் அக்கினி ஊற்றப்படுவதாக. ஹalleluya. 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 ரிவலமஷத்தரகர மணிக்கிறீனபா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் கரங்களை தூக்குவோம். இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஆமென் ஆண்டவரே. இந்த இடத்தை மூடட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் தாண்டவர் வந்திருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. நீர் ஆண்டவரே பிள்ளைகளை மறைத்துக் கொள்வீராக. அவர்கள் என்ன தேவைக்காக வந்திருக்கிறாங்களோ அதை நீர் செய்வீராகப்பா. இயேசுவே, வியாதியோடு வேதனையோடு துக்கத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தேவன் விடுதலை கட்டளையிடுவீராகப்பா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை. ஆமென் ஆண்டவரே. இந்த இடத்தை மூடட்டும் ஆண்டவரே. இந்த இடத்தை மூடட்டும் ஆண்டவரே. விசாலமான மனமா ஆண்டவரே. உடைய மேகம் இந்த இடத்தை மூடட்டும் ஆண்டவரே. கடலின் மீது நடந்திட்ட உன் அற்புத பாதங்கள் இருப்பதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உன் அற்புத வார்த்தைகள் எனக்கு செல்வதால் எனக்கு இல்ல கவலை. கரங்களை தூக்குவோம். கரங்களை. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஜீசஸ், உமக்கு மாத்திரம்தான் ஆராதனை. நீர் உயர வேண்டும். நீர் உயர வேண்டும். ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன். நீர் காட்டும் வழியில் நடப்பேன். உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன். என் நண்பர் இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன். நீர் காட்டும் வழியில் நடப்பேன். உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன். என் நண்பர் இயேசுவே. ஹalleluya. உஷத்தரகர மணிக்கிறீடகளமா. ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாக நம்முடைய பிள்ளைகளுடைய இயக்கத்தை தீர்த்தீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆசை எல்லாம் நீதானையா. தேவை எல்லாம் கேட்போமா. ஆசையெல்லாம் அவர் மேல இருக்கணும். ஆசை எல்லாம் நீதானையா. தேவை எல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவை எல்லாம் நீதானையா. ஆமென். ரட்சகரே இயேசுவே. ரட்சகரே, தேவைகள்லாம் நீங்க மட்டும்தான் தகப்பனே. நீங்க மட்டும்தான் தகப்பனே. நீங்க மட்டும்தான். ஹalleluya. ஹalleluya. ஆஹா ஹalleluya. ஆஹா ஹalleluya. ஆஹா ஹalleluya. ஆஹா ஹalleluya. ஆஹா ஹalleluya.
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு ஆராதனை கொடுத்தீங்கப்பா. உடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புனீங்கப்பா. வந்திருந்த பிள்ளைகள் கர்த்தாவே வெறுமையாய் போய்விடக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே உடைய அபிஷேகத்தை பெற்று கடந்து போகும்போது அவர்கள் போகிற இடமெல்லாம் பற்றி எறிய வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் போற தேசம் பற்றி எறிய வேண்டும் ஆண்டவரே. அவர்களுடைய போற ஆண்டவரே சபை பற்றி எறிய வேண்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே கிதியோன் ஆண்டவரே சொன்னது போல உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று சொன்னீங்களப்பா. இந்த பலத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை ஆசீர்வாதத்திற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவ செய்திக்காக சுபா ஜோசப் நல்ல மேய்ப்பன் சபை ஊழியக்கார சகோதரி ஜெபம் பண்ணுவார்கள். நாம் கண்களை மூடி ஹல்லேலூயா எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசு மகா ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை இதுவரை நடத்தி வந்தவரே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய அசைவாடுதலுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காலை தினத்திலும் கூட உம்முடைய மகளை எடுத்து பயன்படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளையும் அறிந்து ஒவ்வொருவரோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை இந்த நேரத்திலும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எங்க இருதயத்தை கர்த்தர் பக்குவப்படுத்துவீராக. இந்த மத்தியான செக்ஷன் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ராஜா. எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. நாங்கள் சகோதரிகளாக இணைந்து இந்த தீவை கர்த்தருக்கு சொந்தமாக்குவதற்கு தேவையான ஆலோசனைகளை கர்த்தர் எங்களுக்கு தாங்கப்பா. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே. நீங்க எங்களை நடத்துங்கப்பா. எல்லா அசதிகள், சோர்வுகள், பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு நல்ல இருதயமாய், பக்குவப்படுத்தப்பட்ட இருதயமாய் எங்க இருதயத்தை இப்பொழுது தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க ராஜா. உம்முடைய ஊழியக்கார மகளை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு நிமிடம் எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க தேவ ஆவியானவர் உதவி செய்யுங்க. தாழ்த்துகிறோம். ஜெபத்தை கேட்டு பதில் தந்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஊழியக்காரர்களே எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த 2வது செஷனுக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாருமே போகலன்னு நினைக்கிறேன். எல்லாருமே இருக்கீங்க. அந்த கூட்டத்தில் ஒரு குறைவும் இல்லாமல் மறுபடியும் சாப்பிட்டு யூ ஹவ் கம் அகெயின். தேங்க்யூ. இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து நீங்கள் செலவிடுகிற நேரங்கள் கர்த்தருடைய கணக்கில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒன்றை கணக்கெடுப்பார்னா அதுக்கு நிச்சயம் பலன் தருவார். ஹல்லேலூயா. தேவன் தம்மிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. நமக்குள்ள என்ன ஒரு தைரியம்னா ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்றீங்க? நீங்க இருக்கிறீங்கப்பா. உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல நமக்கு தோணும் ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்காரா? எத்தனை பேர் அந்த அந்த பாதையில கடந்து போயிருக்கீங்க? கேள்வி நம்ம மனதில் எழும்புது, நம்ம கூட ஆண்டவர் இருக்காரா உண்மையாவே? அப்படி ஒருவேளை சந்தேகத்துல உங்க உள்ளம் சூழ்நிலையை பார்த்து உங்க உள்ளம் ஒருவேளை சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உண்மையா நம்ம கூட இருக்காரா அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? இல்லப்பா, நீங்க இருக்கிறீங்க. என் மனது சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், வேதம் சொல்றதான் நான் நம்புவேன். ஹல்லேலூயா. நம்ம மனசு இன்னைக்கு ஒன்று சொல்லும், நாளைக்கு ஒன்று சொல்லும். போன வாரம் வேற மாதிரி பேசுச்சு நம்ம மனசு, இப்போ வேற மாதிரி பேசுது. உண்மையா இல்லையா? ஒரு மாதம் கழிச்சு வேற மாதிரி பேசும் உங்கள் மனசு தான். அது சொல்றதெல்லாம் கேட்டால் வேலைக்காகாது. மனம் சொல்லுவது அல்ல, சத்திய வேதம் சொல்லுவது. ஹல்லேலூயா. என் எமோஷன் சொல்றதையோ, மனுஷங்க சொல்றதையோ, சத்துரு சொல்றதையோ, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லுவதையோ நான் நம்புறதில்ல. கர்த்தர் என்ன சொன்னார்? ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. அதில் எனக்கு யார் வார்த்தையை நீ நம்புவாய்,
கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். யார் வார்த்தையை நீ நம்புவாய்? கர்த்தரின் வார்த்தையை நான் நம்புவேன். அது வந்து ஒரு ஆங்கில பாடனுடைய தமிழாக்கம். ஹூஸ் ரிப்போர்ட் வில் யூ பிலீவ்? நீ யார் வார்த்தையை நம்புவ அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவர் வார்த்தையை தான் நம்புவேன். என் மனசு 1000 சொல்லும், அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். மனம் சொல்லுனா மனத்துக்கு சொல்லணும். எப்படி இது எப்படி பாரு, ஆத்துமாவே ஆத்துமாவே ஸ்தோத்திரி, புலம்பாத, பேசுங்க. உங்க ஆத்துமா கிட்ட சொல்லுங்க. இதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை டேமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆங்கிலத்தில் புரியலன்னா நான் சொல்றேன். டேமிங் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு காட்டு மிருகத்தை கொண்டு வந்து, இப்போ நீங்க பார்த்துருக்கீங்களா, சில புலி, கரடி, யானை, அதெல்லாம் என்ன மிருகம்? அதை கொண்டு வந்து சர்க்கஸ்ல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? வேடிக்கை பொருளாக வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி எப்படி அதை பண்றாங்கன்னா, அதோடைய குணம் எப்படிப்பட்டதுன்னா, அது ஒரு காட்டு மிருகம், அழிக்கக்கூடியது, பீறக்கூடியது. ஆனா அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அடக்கி அதை அடக்கி நமக்கேற்ற மாதிரி எப்படி மாற்றி வைக்கிறாங்களோ, அது பேர் தான் ஆங்கிலத்தில் டேமிங்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைக்கு தமிழாக்கத்தில் எனக்கு என்ன வார்த்தை இருக்குன்னு தெரியல. ஆனால் ஒரு காட்டு விலங்கை அடக்கிறதா, இதுதான் ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, டேமிங் அப்படின்றது நாவுக்கு சொல்லப்பட்டிருக்கு, உதடுக்கு. உதட என்ன பண்ணுமா? டேம் பண்ணுமா. இது ஒரு காட்டு விலங்கு மாதிரி, யாரை வேணாலும் வெட்டும், தாக்கும், கொல்லும். அந்த மாதிரி நம்ம மனதை நம்ம என்ன செய்யணும்னா, we have to tame it. அது எப்படி சொல்வேனா அப்படின்னா, உங்கள் உள்ளத்துலேருந்து ஒரு கேள்வி எழும்போதோ, உங்கள் உள்ளம் புலம்பலை பாட நினைக்கும் போதோ, உங்கள் உலகம் சந்தேகப்படும்போது நீ சொல்லணும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. அது புலம்பும் போது நீங்க சொல்லணும், ஆத்மாவே கொஞ்சம் அடங்கு, உனக்கு இவ்வளவு செஞ்சதே பெரிய விஷயம். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? உண்மைங்க. நிறைய நேரத்துல நம்ம அடுத்தவளை பார்க்கறதுனால தான், அடுத்த வீட்டை பார்க்கறதுனால, அடுத்த குடும்பங்களை பார்க்கறதுனால தான் நமக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு தோணுது. அவங்க எல்லாரையும் சுத்தி, இவங்க இருக்கிற எல்லாரையும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் மறைஞ்சிட்டு நீங்க பாருங்க உங்க வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி, கர்த்தர் நமக்கு நன்மை செய்தாரா இல்லையா? கர்த்தர் நம்மை உயர்த்தி வச்சிருக்கிறாரா இல்லையா? அழிவிலிருந்து நம் ஆத்துமாவை மீட்டு, பாதாளத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்து, உளையான சேற்றிலிருந்தும், பாவத்தின் பிடியில் இருந்தும், மரணத்தின் தண்டனைகளில் இருந்தும் கர்த்தர் நம்ம மீட்டு எடுத்தாரா இல்லையா? அல்லேலூயா. பாடலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. இந்த பாட்டு எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, நம்முடைய ராமேஸ்வர தீவில் இருக்கிற பெண்களை குறித்து நான் ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, ஒரு பாட்டை ஒரு வரியை கேட்ட உடனே ஏற்கனவே 10 வருஷம் அந்த பாட்டை நீங்க பாடுற மாதிரியே பாடுறீங்க. கை தட்டுங்க. பெரிய கிருபைங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், 15 வருஷமா அந்த பாட்டை பாடுவாங்க, ஆனா கூட புத்தகத்தை வச்சே பாடிட்டு இருப்பாங்க. ஐயா, பிறந்ததுலேருந்து இந்த பாட்டை தானே பாடுறீரு, கொஞ்சம் வச்சுட்டு பாடுனா பாட தெரியாது. ஆனா நீங்க பாருங்க, ஸ்கிரீன் இல்லை, வரி இல்லை, ஒரு வார்த்தையை பாடின உடனே அவ்வளோ அழகா பாடுறீங்களே. சூப்பர், வெரி குட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உள்ளே சொல்லிட்டு இருந்தேன் போய் என் கணவர்கிட்ட, சூப்பரா இருக்காங்க சகோதரிங்க, வேற லெவல்ல இருக்காங்க. ராமேஸ்வரம் தீவை வந்து குறைச்செல்லாம் எடை போட முடியாது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதல இந்த தீவுக்குள்ள செய்வார்கள். ஏன் இந்த தீவு, ஏன் நம்ம ஒரு எல்லையை குறிக்கணும்? எல்லைகளை தாண்டுவோம். உம்மால நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், உம்மால நான் மதுரை தாண்டுவேன். இங்கிருந்து ஊழியக்காரிகள் எல்லைகளை தாண்டி போகட்டும், இந்திய தேசத்துக்கு போகட்டும், இந்திய தேசங்களை தாண்டட்டும், கடல்களை தாண்டி ஊழியக்காரிகள் எழும்பி போகட்டும்.
உங்க தலைமுறைகள் எழும்பி போகட்டும். இயேசுவுக்கென்ற ஒரு தலைமுறை. ஆமென். என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் சுகமாக்கினாரே. உண்மையா? என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் சுகமாக்கினாரே. வெரி குட். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம கூட ஆண்டவர் பேச போறாரு. ஆசையா இருக்கீங்களா? அப்பா என் கூட பேச போறாரு. அப்பா நம்ம நடத்த போகிறார். ஆமென். அருமையான அம்மாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பாரத்தோடு அவங்க அந்த ஊழியத்தை நிறைவேற்றிட்டு இருக்காங்க. இவ்வளவு நல்ல உணவு கொடுத்துருக்குறாங்க. எத்தனை பேர் ஹல்லேலூயா? அவர் கை தட்டுவோமா? சும்மா எதையோ ஒன்று கொடுக்காம. நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன வந்திருக்கோ சிஸ்டர், அதுதான் வெளியில இருக்கிறவங்களுக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கோமோ அதான் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமா, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுக்கு முன்னாடி வலது கையை உயர்த்தி இந்த ஜெபக்குழுக்காக ஜெபிக்கலாமா? இதுல முன் இருக்கிறவர்களுக்காக ஜெபிப்போமா? ஜெபிங்க. உங்க உதடுகளை திறந்துறீங்க. இதுல ஐக்கியப்பட்டவர்களுக்காக ஜெபிப்போமா? எந்த முகாந்திரத்தோடு? நான் இங்கு வந்ததற்கு முகாந்திரம் இல்லையான்னு தாவீது கேட்டாரு. எந்த முகாந்திரத்தோடு இந்த தீவுக்கு இந்த ஜெபக்குழுவை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார்? ஜெபிங்க. கர்த்தருடைய சித்தம் நிறைவேறட்டும். பரலோகத்தில் உங்க சித்தம் செய்யப்படுவது போல கிதியோன் பெண்கள் ஜெபக்குழுவில் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். கர்த்தர் இதை கொண்டு என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ, இதில் இருக்கிற பெண்களை கொண்டு கர்த்தர் என்னவெல்லாம் நிறைவேற்ற சித்தம் வைத்திருக்கிறீரோ, எஸ், உம்முடைய சித்தங்கள் நிறைவேறட்டும். ஜெபிங்க. ஆமென்னு சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய சித்தம் ஆக கடவுது. தேவனுடைய திட்டங்கள் ஆக கடவுது. இந்த ஊழியத்திற்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் ரிகலா ஷிகதர 7 வழியாய் ஓடி போவார்களாக. நிமதிஹா ஃபோலி ஷிகதரா சிகதரபா. ஒரு எழுப்புதலின் அக்கினியை கர்த்தர் கொண்டு வருவீராக. வானம் திறக்கப்பட்டு கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. கர்த்தருடைய கரம் தொடர்ந்து நடத்துங்கப்பா. உங்க வருகை வரைக்கும் இந்த கூட்டங்கள் நிற்காம நடக்கணும். உங்க வருகை வரைக்கும் இந்த தீவுல பெண்கள் எழும்பிக் கொண்டே இருக்கணும். உங்க வருகை வரைக்கும் தடையில்லாமல் கிராமப்புற ஊழியங்கள், கடற்கரை ஊழியங்கள், சுவிசேஷ ஊழியங்கள், என்னென்ன ஊழியங்கள்லாம் இவர்கள் செய்கிறார்களோ அது உங்க வருகை வரைக்கும் நடக்கணும்பா. ஷரகபதரலதரே பெலந்தாருமே 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 பெலந்தார் உம்பெலதா என்னை நிறைத்திடும் உம்பெலதா என்னை நிறைத்திடும். கர்த்தருடைய பலன் எங்களை இந்த மதிய வேளையில் இடை கட்டட்டும். ஆண்டவர் என்ன சொல்ல சித்தமா இருக்கிறீரோ அதை கேட்க எங்கள் செவிகளை திறந்தரலும், எங்கள் இருதயத்தை திறந்தரலும். அப்பா, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு, கண்ட்ரோலுக்கு நாங்க விட்டு கொடுக்கிறோம். ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் காலையில சொன்ன வார்த்தை எனக்காக, என் குடும்பத்துக்காக கர்த்தர் திருப்புவார். அவர் சொன்ன அவர் செய்வார். ஆமென். பிரமிக்கத்தக்கதா சொப்பனம் காண்கிறவர்களை போல ஒரு நாள் நீங்க யோசிப்பீங்க, நடந்துருச்சு
ஆமென். நான் நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னு நீங்க சொல்ற ஒரு காலம் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். புறஜாதிகள் உங்களை குறித்து பேசிக் கொள்ளுவார்கள். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செஞ்சார். ஆமென். நம்ம ஆண்டவர் எப்படி பெருமைப்பட்டவர்னா அவர் பெரியவர். அதனால அவருக்கு சின்ன காரியம் செய்யறதுக்கு சின்ன பொருளை எடுத்து பெரிய காரியத்தை செய்வார். அவர் கையில் எடுக்கும் போது அது சின்னதா இருக்கும். பார்க்க தாவீது சின்ன பையன் மாதிரி இருப்பான், ஆனா தாவீதை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். பார்க்க கூழாங்கல் சின்னதா இருக்கும், ஆனா அதை கொண்டு கோலியாத்து தூக்குவார். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப பார்க்க நம்ம அற்பமா இருக்கலாம், சின்ன மனிதர்களா இருக்கலாம், ஒரு ஒன்றும் பெருசா உன்னால என்ன பெருசா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வேலை என்ன பண்ணலாம், சத்துரு நினைக்கலாம். ஆனா எப்பவுமே ஆண்டவர் அப்படிப்பட்ட சின்ன, வேதத்துல பாருங்க, கர்த்தர் கையில் எடுத்தவங்கெல்லாம் அற்பமான மனிதர்கள் தான், பைத்தியங்கள் தான், பலவீனமானவர்கள் தான். ஆனா கர்த்தர் அவர்களை கையில் எடுத்து பலவான்களை வெட்கப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அப்பா பெரிய காரியம் செய்கிறவர், ஆனா கையில் எடுக்கிறவர்களும் அற்பமானவர்கள். இப்ப ஆண்டவர் திருப்பணும், ஒரு வாழ்க்கையை திருப்பணும், ஒரு காரியத்தை திருப்பணும், ஒரு தேசத்தை திருப்பணும். அப்படியெல்லாம் ஆண்டவர் ஒரு திருப்பத்தையோ மாற்றத்தையோ ஒரு தேசத்துல, ஒரு குடும்பத்துல, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில கொண்டு வரணும்னு கர்த்தர் நினைச்சிட்டார்னா, அவருடைய மனதில் ஒரு நினைவு வந்துருச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார்? அடுத்து ஒரு மனிதனை தேடுவார். நான் சொல்ல போற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கூர்ந்து கவனிக்க போறீங்க. ஏன்னா இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா உங்க தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு. நீங்க இப்ப இருக்கிற பிரச்சனையை மாத்துங்கன்னு ஒருவேளை இங்க வந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போற சொல்யூஷன் எப்படி தெரியுமா? இப்ப இருக்க பிரச்சனையை மாத்திரம் அல்ல, தலைமுறைக்கு பிரச்சனையே வராம இருக்கிறதுக்கான சொல்யூஷன். அல்லேலூயா. இப்ப எனக்கு சாப்பாடு இல்ல, என் பிள்ளைகளை அடிமைகளா கொண்டு போக வந்துட்டான்னு சொல்லிதான் தீர்க்கதரிசியை தேடி அந்த அம்மா போனாங்க. உண்மைதானே? சாப்பிட வழி இல்லை. ஆனா அங்க போகும்பொழுது தீர்க்கதரிசி அவர்களுக்கு கொடுத்தது என்ன? எண்ணெய். அப்படிதானே? எத்தனை படிச்சிருக்கீங்க அந்த பகுதி? ஆனா அதை அப்ப இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறது மட்டும் இல்லை, அதை போய் நீ விற்று நீ கடன் கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்து மீதம் இருக்கிறது நீ என்ன பண்ண? ஜீவனம். அதாவது ஆண்டவர் எப்பவுமே நமக்கு ஒரு சொல்யூஷனை தரும்போது அந்த பிரச்சனையை போக்குற சொல்யூஷன் மட்டும் தரமாட்டார், அதுக்கப்புறம் நீங்க ஜீவ காலம் எல்லாம் நன்றாய் வாழ்கிறதற்கான அதுதான் நம்ம அப்பா. அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவர், நாம் ஆராதிக்கும் தேவம் அவ்வளவு பெரிய தேவன். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் திருப்பணும் அப்படின்னு நினைச்சிட்டாரு. இப்ப நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா இஸ்ரவேல் ஜனத்தை சிறையிருப்புல இருந்து திருப்பணும்னு கர்த்தர் நினைச்ச உடனே மோசே கிட்ட போய் நிக்கிறார் ஆண்டவர். உண்மையா இல்லைங்களா? மோசேக்கு தரிசனம் ஆகிறார். பாபிலோன்ல இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்தின் சிறையிருப்பு திருப்பணும் அப்படின்னா கோரேஸ் கிட்ட போய் நிக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் ரட்சிப்பை கொண்டு வந்து அந்த ஜனத்தை பாவத்தின் விளைவாகிய மரணத்திலிருந்து மீட்கணும்னு கர்த்தர் நினைச்ச உடனே மரியாள் என்கிற ஸ்திரீ கிட்ட போய் நிற்கிறார். கேப்ரியல் அனுப்புறார். சோ ஆண்டவர் இந்த பூமியில ஒரு விஷயத்தை செய்யணும்னு அவர் மனதில் நினைச்ச உடனே அவருடைய கண்கள் ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியோ தேட ஆரம்பிக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கணும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய நினைவுகளுக்குள்ள நீங்க வந்த உடனே அவர் உங்களை பிளஸ் பண்ணணும், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், உங்க குடும்பத்தை உயர்த்தணும், உங்க குடும்பத்தை விடுதலை ஆக்கணும்னு நினைச்ச உடனே ஆண்டருடைய கண்கள் ஒரு நபரை தேடும். அந்த நபர் இப்படிதான் இருக்கணும், இன்னாராதான் இருக்கணும், அந்த நபர் இப்படிப்பட்ட குணங்களோடு இருக்கணும்னு பரலோகம் தேனார். அந்த நபர் ஒருவர் உணர்வுள்ளவர்களா இருந்தா போதும். அல்லேலூயா. எனக்கு பயங்கரமா ஜெபிக்க தெரியணும் அப்படின்ற அவசியமெல்லாம் இல்லை. கர்த்தர் இருக்கிறான்ற உணர்வு இருக்கா? கர்த்தர் என்னை பார்க்கிறான்ற உணர்வு இருக்கா? தேவன் ஒருவர் இருக்கிறார், எனக்கு நீதி செய்வார்ன்ற உணர்வு இருக்கா? கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க உணர்வுள்ளவன் உண்டோன்னு தான் தேடுறார். அல்லேலூயா. அப்ப ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா அதுக்கு ஒரு, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, டேங்க் தண்ணி மேல வச்சிருக்கீங்க உங்க வீடுகள், எல்லார் வீட்லயும் இருக்கா? ஆமா, நான் இப்ப வர வழியில பார்த்தேன் நிறைய பேர் வீட்டுல டேங்க் இல்லை போல மேல. ஏன்னா எல்லாருமே அந்த குடத்துக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வண்டியை செஞ்சு ஒரு 6 குடத்தையோ 5 குடத்தையோ வச்சு அந்த தண்ணீர் எடுத்துட்டு போறாங்க. ஆனா நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா வீடுகள்ல என்ன இருக்குன்னா டேங்க் இருக்கும். மண்ணுக்குள்ள இருக்கிற தண்ணி என்ன பண்ணுவாங்க, எடுத்து டேங்க்ல என்ன பண்ணுவாங்க,
இப்போ டேங்க்ல இருக்கிற தண்ணி நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணோம்? ஒரு பைப் போட்டு டேப் திறந்து அந்த தண்ணி என்ன பண்ணுறோம்? எடுத்துக்கிறோம். அப்படிதானுங்க? அப்போ பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் பூலோகத்தில் இருக்கிற மனுஷர் கைக்கு வரணும்னா அங்கே ஒரு பைப், அதுக்கு தான் எப்படி சொல்லுவாங்கன்னா சேனல், வாய்க்கால்னு சொல்கிறோம். அப்படிதானுங்க? தண்ணி இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் நிலத்திலலாம். இங்கே நம்ம ஊர் நிலத்தெல்லாம் பயிரிடுறது இல்லைங்க. நாங்கள் எங்கே கடல் மீனுன்னு வாழ்ந்துட்டுருக்கோம், நீங்கள் வேறு நிலன்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வரும். இப்படி தண்ணி ஓடுதுன்னா ஒரு சின்ன வாய்க்காலை வெட்டி அந்த நிலத்துக்கு தேவை, அந்த நிலத்துக்கு தண்ணீர் பாயணும்னா ஒரு சின்ன வாய்க்காலை வெட்டினாலே அந்த நிலத்துக்கு என்ன வந்துருங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீங்க தான் உங்க வீட்டு ஆசீர்வாதத்துக்கான வாய்க்கால். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கும் பிரியம், ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றது உங்களுக்கும் பிரியம். ரெண்டு பேரும் ஆசீர்வதிக்கப்படணும்னு, ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு காத்திருக்கும் போது ஏன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளன்ற கேள்விக்கு பதிலே ஒரு வாய்க்கால் இல்லை, ஒரு பைப் இல்லை. ஒரு மனுஷனை தேடினேன். கர்த்தருக்கு 1000 பேர் வேணாம், 1,00,000 பேர் வேணாம், ஒரு மனுஷன். இன்னைக்கு நீங்க தான் உங்க குடும்பத்தில் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா நீங்க தான் அந்த நபர். நீங்க தான் உங்க குடும்பத்திற்கான ஆசீர்வாதத்தின் வாய்க்கால். ஹல்லேலூயா. அந்த ஒரு மனுஷியா தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களை எழுப்பி நிற்க வைக்க போறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? உன்னாலதான் எங்க குடும்பம் இப்படி ஆச்சு, நீ இந்த கட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வாழ்க்கை இப்படி ஆச்சு. யாரெல்லாம் உங்களை பார்த்து இழிவாய் பேசினாங்களோ அந்த நபரே உன்னாலதான் இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கோம்னு சொல்ற மாதிரி கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் சிறையிருப்புகளை திருப்பணும், மாற்றத்தை கொண்டு வரணும்னா கர்த்தர் யாரை தேடுறாரு? ஒரு மனுஷன் தேடுறாரு. ஹல்லேலூயா. அப்படிதான் வேத புத்தகத்துல நமக்கு தெரிந்த 2 புத்தகம் பெண்களுடைய பெயர்ல வருது. ஒரு புத்தகத்து பெயர் என்ன? ரூத், எஸ்தர். இந்த 2 புத்தகமுமே கர்த்தருடைய அற்புதமான, அந்த 2 புத்தகத்தையும் இது வரைக்கும் நீங்க படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. அப்படி படிச்சதுன்னா மறுபடியும் படிங்க உட்காந்து. ஆமென். வேத தியானம் என்பது உங்கள் ஜீவனை காப்பாற்றுகிற ஒரு விஷயம். ஹல்லேலூயா. எனக்கு படிக்க தெரியாதுமா அப்படின்னு சொன்னா உங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட இதை கேட்குற பைபிள் இருக்கும், அதை வாங்கி என்ன பண்ணலாம்? வசனத்தை கேட்கலாம். இப்போ எங்கள் அத்தை வந்து உள்ளே இருக்காங்க. எங்கள் அத்தை சூப்பராக பிரசங்கம் பண்ணுவாங்க, நல்ல ப்ரீச்சர் அவங்க. அங்கே அவங்க ஜெபக்குழு நடத்தும் பொழுதெல்லாம் அங்கே வருகிற அம்மாக்களுக்கு வந்து படிக்க தெரியாது, ஆனால் வசனத்தை அப்படி சொல்லுவாங்க. கேள்வி ஞானத்தில் கேட்டு கேட்டு வசனத்தில் அப்படி கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க அவங்க நடத்தின ஜெபக்குழுக்கள் எல்லாம். ஸோ வேத வசனம் தான் நம்ம ஜீவனை காப்பாற்ற போகுது. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவனின் பலனானே, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானே, நீரே என் ஜீவன் பலனானே, நானும் அபிஷேக ஒளிவமர் மாலயத்தில் நடப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம் அன்பையே நம்புபவள். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் தான் நம்முடைய அனுதின உணவு. இந்த வசனத்தை நீங்க உட்கொள்ள குறைஞ்சிட்டீங்கனாலே நீங்க வீக் ஆயிருவீங்க. நான் நிறைய பெண்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், சிஸ்டர் நான் விசுவாசத்துல என் விசுவாசம் துவக்கத்துல என் விசுவாசம் எப்படி இருந்துச்சு, ஆனா இப்ப நான் வீக் ஆயிட்டேன், என் ஜெப வாழ்க்கை வீக் ஆயிருச்சு, என் விசுவாசம் வீக் ஆயிருச்சு. வீக் ஆகுதுன்னா சரியான உணவு என்ன பண்ணல. எப்படி ஒரு சரீரம் உணவு இல்லைன்னா பலவீனப்படுமோ அப்படியே வேத வசனத்தை உட்கொள்ளாத ஆவிக்குரிய மனுஷனும் பலவீனப்படுவான். அப்ப நான் என்ன பண்ணணும்? வேத வசனத்தை தூக்கி பிடிச்சு சத்தமா வாசிக்கணும். முன்னு படிக்கிறது ஒரு லெவல் தான், படிக்கலாம், கண்டிப்பா படிங்க. சத்தமா வாசிக்கும் போது நல்லா ஆன அம்மா சாப்பாடு ஊட்டும் போது வாய் திறக்கிற பிள்ளைய பார்த்துருக்கீங்க. இப்பெல்லாம் அப்படி ஒரு பிள்ளையே இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம அம்மாலாம் ஆத்தறக்கெல்லாம் இடிப்பாக.
இன்னைக்கு இடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் கத்த ஆரம்பிச்சான். அவனை எங்கே இடிக்க? ஆவே திறக்கிறது இல்லை. அம்மா தானே பார்த்துருக்கீங்களா? எல்லாமே கையில் இருந்தும் பிள்ளை வாய் திறக்கலாம், சாப்பாடு உள்ளே போகாத மாதிரி வாய்களை திறந்து சில வார்த்தைகள் நீங்கள் என்ன பண்ணோம்? நான் சொல்லியிருக்கேன் அனுபவத்துலலாம். நான் எழுந்து காலையில் எழுந்து என் பிள்ளைகளுக்கு நேராக சத்தம் போட்டு சில வசனங்களை சொல்லுவேன். கர்த்தர் உன்னை காக்க கடவர். சில வசனங்கள் என் பிள்ளைகளுக்கு நேராக சத்தமிட்டு சொல்ல ஆரம்பிப்பேன். ஸோ நீங்கள் வார்த்தைகள் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? அறிக்கை செய்யும். இப்போ நம்ம பார்க்குற இந்த எஸ்தர் புத்தகத்துக்கு நேரம் நம்ம கவனத்தை திருப்பலாம். எஸ்தர் புத்தகத்தில் ஒரு பெரிய போராட்டத்தை நம்ம பார்க்குறோம். இந்த போராட்டம் எப்படி அப்படின்னா, நீதிக்கும் அநீதிக்கும் உள்ள போராட்டம். தேவ ஜனத்துக்கும் தேவ ஜனத்தை எதிர்க்கிற ஒரு மனுஷனுக்கு உள்ள போராட்டம். இது ஒரு சாதாரண போராட்டம் இல்லை. இது ஏதோ மொர்தேகாய்க்கும் ஆமானுக்குள்ளே நடக்கிற சண்டை இல்லை. இது யூத ஜனத்தையே அழிக்க நினைக்கிற பிசாசின் தந்திரம். எத்தனை பேருக்கு புரியுது? சும்மா நம்ம நினைப்போம் சில பிரச்சனைகள்லாம் இது சாதாரண பிரச்சனையாக இருக்காது. அந்த பிரச்சனை என்ன நோக்கத்தோடு வந்திருக்கும்? போராட்டம் எதுக்கு நோக்கி வந்திருக்கும் அப்படின்னா, பெரிய அழிவை நோக்கி என்ன பண்ணுவான் பிசாசு? போராடுவான். இப்போ இப்படிப்பட்ட போராட்டங்கள் நிறைந்த ஒரு இடத்துல தான் எஸ்தர்ன்ற ராஜாத்தியை கர்த்தர் கொண்டு போய் எங்கே வைக்கிறாரு? ஒரு பெரிய ஸ்தானத்தில் வைக்கிறார். இப்போ அவன் அந்த ஸ்தானத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனைகள் உண்டாகிறத பார்க்குறோம். பொதுவாகவே உயர்வுகளுக்கு போனால் நியூ லெவல் போனால் நியூ டெவில் இருக்கும் அங்கே. எத்தனை பேருக்கு புரியுது? அப்பாடான்னு மூச்சை விட்டு நீங்கள் அடுத்த படியில் உட்காந்து அங்கே ஒன்று இருக்கும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. முதல்ல இதை மனசில் வச்சுக்கோங்க. நிறைய பெண்கள் எனக்கு ஏன் தான் நடக்குதோ, நான் எனக்கு ஏன் தான் இன்னும் நிறைய பெண்கள் சொல்லி நான் கேட்டேன், எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லைக்கா, எல்லாருக்குமே நடக்குதுக்கா. உலகத்தில் வாழ்ந்தா உபத்திரவம் உண்டுக்கா. உபத்திரவத்தினுடைய அளவு தான் வித்தியாசம். ஆண்டவர் சொன்னார். அது யாரோ பவுல் சொல்லியிருந்தாலோ பேதுரு சொல்லியிருந்தா கூட நம்ம என்ன சொல்லலாம்? ஆண்டவரே சொல்றாரு, உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம். அது ஏன் நான் எனக்கு உபத்திரவம்? கர்த்தரை தேடாதவங்க சந்தோஷமா இருக்கும்போது கர்த்தரை தேடுற நான் ஏன் உபத்திரவப்படணும்? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. இங்கே நீங்கள் நல்லா இங்கே எப்படி சாப்பிடுவீங்க? மீன் இல்லாத சாப்பாடா, கருவாடு மனமில்லாத குழம்பா, இப்படி இருக்கீங்களா? உங்களை கொண்டு போய் மீன் கருவாடு பிரான் எதுவும் இல்லாத ஒரு ஊரில் விட போகிறோம். அந்த காட்டில் வெறும் என்னதான் உண்டு? அந்த இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? வெயில் வெயில் அப்படி தானே இருக்குங்க. உங்களை கொண்டு போய் -டிகிரியில் இருக்கிற ஒரு ஊரில் விட்டா நீங்கள் அங்கே சந்தோஷமாக இருப்பீங்களா? இருப்பீங்களான்னு சொல்லுங்க. உங்களால் அங்கே இருக்க முடியுமா? நிறைய பெரியவங்க பிள்ளைங்கள்லாம் நல்லா செட்டிலாக இருப்பாங்க. இல்லைப்பா நான் எந்த ஊர்லேயே இருந்து செத்துடுறேன்ப்பான்றாங்க. வாங்கம்மா அங்கே நான் நல்லா இருக்கம்மா, வீடு வாசல் இருக்குமானா போக மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்? இதே ஊரில் இருந்து பழகிட்டோம். இப்போ உங்களால் அந்த இதை தாக்கு பிடிக்க முடியாது தானே? அந்த குளிரான அந்த சூழலை தாக்கு பிடிக்க முடியாது. அந்த கிளைமேட்டை, அந்த உணவுகளை என்ன பண்ண முடியாது. ஏன்? அங்கே போனால் உங்களுக்கு எப்படி கஷ்டமாக இருக்கோ அப்படிதான். நீங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. இது உங்கள் வீடு இல்லை. இங்கே நீங்கள் என்னவா இருக்கீங்க சொல்லுங்கள்? என்னவா இருக்கீங்க? கேட்கலையே. வாடகைக்கு இருக்கீங்களா? அதுவும் ஒரு விதத்தில் கரெக்ட் தான். இந்த மாம்சத்தை குறித்து பவுல் சொல்கிறார், நான் சும்மா வாடகைக்கு தான்ப்பா இருக்கேன், நான் கிளம்பிடுவேன்றாரு. அது ஓகே. நம்ம என்னவா இருக்கோம்னா இந்த பூமியில் பரதேசிகளாக இருக்கிறோம். என்னங்க இது ஒரு கெட்ட வார்த்தையாக நினைக்கிறாங்க நிறைய பேர். பரதேசியா நான் யார்? அது ரொம்ப அழகாக பாஸ்டர் ஜான்சன் என்ன பாடியிருக்காங்க. இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஒரு இடம் உண்டு. இங்கே நான் பரதேசிய போல வாழ்ந்தாதான் எனக்கு அங்கே ஒரு இடம் கிடைக்கும். இங்கே நான் செல்வசீமான வாழணும்னு நினச்சா அங்கே போய் என்னதான் பண்ண வேண்டுமா? அப்பா ஒரு சொட்டு தண்ணியை விரல் விட்டு கொஞ்சம் தள்ளுப்பான்னு கேட்க வேண்டியதாரு. இங்கே எப்படி இந்த பூமியில் வாழணும்? இந்த பூமியில் நான் பரதேசியாக தான் வாழ விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்படி வாழ்கிறவங்களுக்கு பரலோகத்தில் என்ன உண்டு? இடம் நிச்சயம் உண்டு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அதனால தான் போராட்டம். ஏன்னா நம்முடையது இது இல்லை. அதனால தான் நமக்கு என்ன பண்ண முடியல, ஒத்து போக மாட்டேங்குது. ஏன் நமக்கு உபத்திரவம்? நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் வேற மாதிரி இருக்காங்க, நம்ம வேற மாதிரி இருக்கும். சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் அவங்களுக்கு நம்மளை பார்த்தாலும் எரிச்சலாக வரும். எத்தனை பேர் இப்படி பார்த்துருக்கீங்க? நிறைய பேருக்கு இருக்காங்க போல. ஆமாம் சிஸ்டர், யாங்க நான் ஒன்றுமே பண்ணல. இப்போ மொர்தேகாய் அவர் பாட்டு கிடக்கிறாரு, ஆனால் ஆமானுக்கு ஒரு எரிச்சல் வருதுல்ல. உங்கள் மேலே இருக்கிற அந்த அனாயிட்டிங், அந்த ஸ்பிரிட்டுக்கு வந்து என்ன பண்ண இரிட்டேட் ஆகும். ஏன்னா நீங்களாம் அக்கினியாக இருக்கீங்க. எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க?
அல்லேலூயா. அந்த 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 இரிட்டேஷன் எதனால வருதுன்னா, நீங்கள் ஒன்றும் செய்யலை, உங்களுக்குள்ள இருக்கிற அனாயிட்டிங், உங்கள் அபிஷேகம், அந்த அபிஷேகம் என்னத்தை பண்ணுது அவங்களுக்கு? இப்படி தான் பிரச்சனை கிளம்ப ஆரம்பிக்குது. இப்போ பிரச்சனை கிளம்பி ராஜாவின் முத்திரை போட்டு யூத ஜனங்களை குறித்த நாளில் அழிக்கணுன்ற திட்டம்